வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பிக் விக்கெட்டை தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியில் அதிமுகவினர். அதிமுகவில் அணிதினமும் பன்னீர்செல்வம் அணியினர் அணி அணியாக இணைகின்றார்கள். ஆனாலும் ஊடகமானது அந்த செய்தியை நமக்கு காட்டாது. எஜமான் மாசம் 60 கோடி ரூபாய் படி அளக்கின்றார். செய்தித்தாள்களுக்கும் 60 கோடி ரூபாய் போகிறது. இப்படி தமிழக அரசாங்கத்துடைய திட்டங்களை விளம்பரப்படுத்துகின்றோம் என்று சொல்லிட்டு படி அளக்கின்ற பெருமான் மனம் நோகின்ற அளவுக்கு தொலைக்காட்சி ஊடகமோ இல்ல அச்சு ஊடகமோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில அணி அணியாக பன்னீர்செல்வம் அணியினர் இணைகின்றார்கள். திமுகவுக்கு வளம் சேர்ப்பார் பலம் சேர்ப்பார் என்று பேசப்பட்ட பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவை நோக்கி வர்றது திமுக பலவீனம் அடைகின்ற விஷயம் இந்த ஊடகம் நமக்கு செய்தியாக கொண்டு சேர்க்குமா? உங்களுக்கு இன்னொரு செய்தியும் கூடுதலாக தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேங்க. 2021 தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. அப்படி தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்காக சுற்றுப்பயணம் அட்டவணை போடுறாருங்க. அவரு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் ஆய்வு கூட்டங்களை நடத்துறாரு. கொரோனாவை கூட பொருட்படுத்தல. எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு, ஆய்வு கூட்டம் நடத்துறாரு, பிரச்சாரமும் கூடவே பண்றாரு. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடுகின்றார். சும்மா தமிழகம் முழுவதும் சுற்றி சொல்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில இருக்கிறாருங்க அந்த தருணத்துல. ஆனால் அவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பவே இல்லை. தேர்தல் தேதியும் அறிவித்து விட்ட பிறகு அவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பவே இல்லை. அப்புறம் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு 19 நாள் தான் இருக்குது. அப்பதான் சுற்றுப்பயண அட்டவணையே பன்னீர்செல்வம் விடுகின்றார். அதிமுக தலைமையில இருக்கிறாரு பன்னீர்செல்வம். ஆனா அவர் பிரச்சாரத்துக்கு முதன்முறையா போயிருக்கணும். நம்ம கட்சி வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறோம், அவங்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணணும். வேட்பாளரை மட்டும் அறிவிச்சா மட்டும் போதாது, நம்ம தான் நம்ம வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்க வேண்டிய பன்னீர்செல்வம் கடைசி 19 நாள் பிரச்சாரத்துக்கு கிளம்புறார். அதுல 10 நாள் எங்க பிரச்சாரம் பண்றாரு தெரியுமா? தன்னுடைய தொகுதியில பிரச்சாரம் பண்றாரு பன்னீர்செல்வம். அவரு அதிமுகவுக்கு தலைவராக இருந்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பிரச்சாரம் பண்ணார். இப்ப ஏன் அதை சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? திமுகவில் இணைந்த பன்னீர்செல்வம் அவர்கள் தென் மாவட்டம் முழுவதும் தன்னுடைய பிரச்சாரத்தை நேற்று தொடங்கிட்டாருங்க. பன்னீர்செல்வம் திமுகவுக்கு எவ்வளவு விசுவாசமா வேலை பார்க்கிறார் பாருங்க. திமுகவில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய கொத்தடிமை அமைச்சர்களும் கொத்தடிமைகள் கூட இன்னும் பிரச்சாரத்துக்கு ஊர் ஊரா போகாத பொழுது நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாருங்க. சோ 2021 திமுக விசுவாசியாக மாறிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற செய்யக்கூடாது என்ற குறியிலேயே இருந்திருக்கிறாரு. ஆனா இப்ப திமுகவில் தேர்தலுக்கு முன்பாகவே, அதுவும் முதலமைச்சருக்கு முன்பாகவே இவர் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாருன்னா அப்போ பன்னீர்செல்வம் யாரு? இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, தான் திமுகவில் இணைந்தது தென் மாவட்ட மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதனால நான் திமுக இணைந்து விட்டேன், அதனால முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்களே திமுகவுக்கு இனிமே வாக்களிக்க வேண்டும். பன்னீர்செல்வம் வாக்கு கேட்க வந்தாருன்னா திமுகவில் இணைந்து திமுகவுக்காக வாக்கு கேட்க வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக திமுகவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் யாரு? திண்டுக்கல் ஐ. பெரியசாமி, மூர்த்தி, அப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்பாக பன்னீர்செல்வம் பிரச்சாரத்துக்கு கிளம்பி விட்டார். அதுவும் தெரு தெருவா போவாராம், வீடு வீடா போவாராம். நேத்து பொதுக்கூட்ட மேடையில அந்த அளவுக்கு திமுகவுடைய பெருமைகளையும் முதலமைச்சருடைய அருமைகளையும் மக்களுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளையும் பட்டியலிடுறாருப்பா மனுஷன். ஆனா அதிமுக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியுடைய சாதனையை பேசுறதுக்கு வாய் சுலுக்கி கொண்டிருக்க போல இருக்கு. நான் இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், பன்னீர்செல்வத்தை திமுகவில் இணைத்தது அது திமுகவுக்கு பேர் ஆபத்தாக முடியும். பன்னீர்செல்வம் போறதுனால திமுக வெற்றி பெறலாம், ஆனால் வெற்றி பெற்றாலும் சரி திமுக தலைமைக்கு ஆபத்து தான். அது ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதனால திமுக குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும்
பரிகார பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதும் உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய பன்னீர்செல்வமும் வந்து திமுக இணைந்த பிறகு தோஷ பரிகார பூஜை செய்தாராம். ஏன்னா ஜெயலலிதா ஆத்மா ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, அதனால பரிகார தோஷ பூஜையும் செஞ்சுட்டு வந்து தான் திமுக இணைஞ்சாராம். அந்த பூஜையை செஞ்சுட்டு வந்து ஜெயலலிதா படத்தை தொடக்கூடாது, ஜெயலலிதா பத்தி பேசக்கூடாது அப்படின்னு வந்து நினைச்சிருந்தாராம். ஆனா துரதிருஷ்டவசமாக ஜெயலலிதா பிறந்த நாள் விழா பிப்ரவரி 24ஆம் தேதி வந்துடுச்சு. அதனால ஜெயலலிதா பிறந்த நாள் விழா தொடர்பாக எந்த ஒரு ட்வீட்டும் போடாம தான் இருந்தாங்க. ஆனா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பற்றி ரொம்ப பேமஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகமும் ஜெயலலிதா பற்றி ரொம்ப அழகா பேச ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஜெயலலிதாவால அடையாளம் காட்டப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் எதுக்குயா ஜெயலலிதா புகழ் பாடல, ஜெயலலிதா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு கேட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் பன்னீர்செல்வம் காதல போய் விழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனாலதான் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு வந்து ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு போட்டோ வச்சு 4 பூ வச்சு கீழே உட்காந்துக்கிட்டு நான் திமுக போய் இணையறேன் அப்படின்னு சொன்னார். சோ அந்த பரிகார பூஜை கூட பன்னீர்செல்வத்துக்கு எடுபடாம போச்சு. மீண்டும் ஜெயலலிதா படத்தை தொட்டதனால ஆக மொத்தத்துல பன்னீர்செல்வத்தை உள்ள இணைச்சது திமுக கெட்டது தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுகின்ற இந்த தருணத்துல அதிமுகவுக்கு காளியம்மாள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். காளியம்மா பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பிக் விக்கெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு மீனவர் சமூக பிரதிநிதியாக நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் தான் இருக்கிறார். ஆனால் அவர் தொகுதியிலே வந்து காளியம்மாள் அவர்களை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில 2019 என்று தான் நினைக்கிறேன் போட்டியிட்டு 60,000 வாக்குகள் வாங்குறாங்க. சோ மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக காளியம்மாள் அவர்கள் எப்போது இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு காளியம்மாள் அவர்கள் பேமஸ்னு கேட்டீங்கன்னா, காளியம்மாள் அவர்கள் அரசியலுக்கே வரல 2010 காலகட்டம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த நினைவலைகளை காளியம்மாள் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இன்னைக்கு செய்தியாளர்கள் முன்பாக. அப்போ OS மணின்னு இருக்காரு இல்லைங்களா, நாகப்பட்டின அதிமுக மாவட்ட செயலாளர், அவரு காளியம்மாள் அவர்கள் வந்து பட்டிமன்றத்தில் பேசுகின்ற போது அவரை பார்த்திருக்கிறார். அவருக்கு இருக்கின்ற அந்த குரலும் அந்த பேச்சு திறமையும், ரெண்டாவது அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்தையும் பார்த்து ஏமா நீ அதிமுக வரக்கூடாது அப்படின்னு OS மணியன் அவர்கள் வந்து காளியம்மாள் அவர்களை அழைச்சிட்டு போய் மாவட்ட அளவில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சரி, அந்த தருணத்தில் வந்து அந்த அம்மா பிரெக்னன்சியா இருந்திருக்காங்க. அதனால அதிமுகவில் ஆக்டிவா இல்லாமல் இருந்திருக்காங்க. பிறகு ஜெயலலிதா இறந்துட்டாங்க, பல்வேறுபட்ட சிக்கல். அதனால தான் ஓடி போய் நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கின்றார்கள். அப்படி அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே பார்த்து காளியம்மால 2010-11 காலகட்டங்கள்ல அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க செல்வாக்கும் அவங்களுடைய பேச்சும் பயங்கரமா இருந்திருக்குது. ஸோ அப்பேற்பட்டவங்க 2019 60,000 வாக்கு, 2021 பூம்புகார்ல போட்டியிட்டார்கள், அங்க ஒரு 15,000 வாக்கு. அப்புறம் எனக்கு தெரிந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிடுகின்றார்கள். அப்படி போட்டியிடுகின்ற போது 1,20,000 வாக்குகள் வாங்குறாங்க. காளியம்மாளுக்கு என்ன பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்ததா, இல்ல நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஆனால் சீமானுடன் தம்பிகள் என்று சுத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கூட 1,20,000 வாக்குகள் வாங்கல. குறைந்தபட்சம் காளியம்மாளுக்கு மீனவ சமுதாயத்தினுடைய வாக்காவது இருக்குது. அதனால தான் 2024 அவங்க நாம் தமிழர் கட்சியில போட்டியிட்டு 1,20,000 வாக்குகள் வாங்குறாங்க. இந்த 1,20,000 வாக்குகள் நம்முடைய சீமானுடைய கண்ணை குத்துது. இந்த அம்மாவுடைய வளர்ச்சியும் அவங்களுக்கு பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவும் சீமானை 2ஆம் கட்டம் ஆக்கிவிட்டு காளியம்மாளை முதலிடத்துல வச்சு பாக்குறாங்க. சமூக வலைத்தளத்துல சீமானுடைய பேச்சினுடைய துணுக்குகள் போய் சேரணும். ஆனா காளியம்மாள் அவர்களுடைய பேச்சு துணுக்குகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் அதிகமா பரவுது. அதுவும் திமுகவுக்கு எதிராக சமரசம் இல்லாம காளியம்மாள் அவர்கள் பேசுறாங்க. ஆனா நம்முடைய சீமான் அந்த தருணத்துல விஜயலட்சுமியுடன் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தார். சோ அதை சரியா பயன்படுத்தி கொண்டு தான் எங்க போய் சேரணுமோ மக்கள் மனங்கள்ல போய் சேர்ந்தாங்க காளியம்மாள். சீமான் வந்து தன்னை தாண்டி யாராவது வளர்ந்தா விட்டுருவாங்களா? ஆனால் இன்னைக்கும் சீமானுக்கு ஆப்பு இருக்கத்தான் செய்யுது. சீமானை பொறுத்த வரைக்கும் இடுபவனம் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவனைத்தான் தனக்கு பிறகு கட்சியினுடைய தலைமைக்கு வரணும் அப்படின்னு வளர்த்துக்கிட்டு வர்றாரு. ஆனால்
கலைஞர் மாதிரி கூடவே இருந்து சீமானுடைய கழுத்தை அறுக்க போறவன் சாட்டை துரைமுருகன். அடிச்சாலும் வச்சாலும் சீமான் பின்னாடியே சுற்றி திரிகின்றான் சாட்டை. அவன் நயவஞ்சகன். அவன் அடுத்தவங்களை ஏளனமாக பேசக்கூடியவன். மற்றவங்களை மதிக்கின்ற பண்பு அவங்ககிட்ட சுத்தமா கிடையாது. ஸோ அவன் ஒரு கலைஞர் என்பதும் பல பேர்கிட்ட கைவிட்டு வாங்கினா என்ற விஷயமும் நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த சாட்டை துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அழிக்கணும் என்றுதான் சீமான் நினைக்கிறாங்க. ஆனா சாட்டையை பொறுத்த வரைக்கும் கழுவுற மீன்ல நழுவுற மீன். சீமானை எப்படியோ நைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். சீமான் எப்ப சாயறானோ அப்போ சாட்டை அந்த கட்சியை கைப்பற்றுவான் பாருங்க. இடுமோனம் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் சீமான் மாதிரியே பேசிக்கிட்டு கட்சியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு கலைஞர் காலத்துல நெடுஞ்செழி நின்று ஏமாந்து போனார் தெரியுமா? அண்ணா நம்ம கிட்ட கட்சியும் ஆட்சி கொடுத்துட்டு போவார்னு. அதே மாதிரி இடுமோனம் கார்த்திக்கு ஏமாற போறான். ஸோ அதனால காளியம்மாளை நம்முடைய சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டினாரு. சில இடங்கள்ல வெளிப்படையாகவே இந்த பிசிற தட்டி உண்ணண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாளுக்கு நாள் மறைமுகமான ஏச்சுக்களும் பேச்சுக்களும் காளியம்மாள் மீது நம்ம சீமான் அவர்கள் உதித்து கொண்டே இருந்தாரு. அதனால பொறுக்காம அவங்க 2025 வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவங்க சும்மா இல்லை. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம், பிறகு மீனவர்களுக்கு ஆதரவாக ஒரு பேரவை, மீனவ மக்களுடன் எப்போது இருந்தாங்க, அவங்களுக்காக போராடினாங்க. ஸோ அரசியல் களத்திலிருந்து அவங்க நீங்கவே இல்லை. அவங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவில் இணைந்து கொண்டார்கள். திமுகவில் கூட போய் பேசுறதா தகவல் வருது. ஆனாலும் அங்க கொள்கை ஒத்து வரல. அங்க தலைமை என்பது தெலுங்கா இருக்குது. ஆனா அதிமுக தலைமை என்பது தமிழா இருக்கிறது. திமுகவில் வாரிசு பரம்பரையாக வராங்க. அதிமுகவில் எளியவர்கள் தலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். யார் வேண்டுமானாலும் அதிமுக தலைமைக்கு வரலாம் என்ற சூழ்நிலை இருக்குது. இதை நான் சொல்லல, கட்சியில் இணைந்த காளியம்மாள் அவர்கள் தந்த சர்டிபிகேட்டுங்க. அதிமுகவில் ஜனநாயகம் இருக்குது, திமுகவில் சர்வாதிகாரம் இருக்கிறது. அதனால அதிமுகவே சரியான சாய்ஸ் என்று நினைச்சாங்க. அதற்கு முன்பாக பாஜகவில் இணையலாம் என்று நினைத்தார்கள். ஆனா பாஜக இணைகின்ற பொழுது அவங்க மாநில தலைவர் பதவி கேட்டாங்க. ஆனால் அதிமுகவில் இணைகின்ற பொழுது அவங்க மாநில அளவில் ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும், அந்த தொகுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிமுக இணைந்தது ஜெயக்குமாருக்கு பிறகு அதிமுகவுடைய மீனவ பிரதிநிதிகளாக நம்ம ஜெயக்குமாரும் காளியம்மாளும் இன்னைக்கு இரட்டைக்கோள் துப்பாக்கி போல செயல்படுவதனால மீனவ சமுதாயத்தின் வாக்குகள் கண்டிப்பாக அதிமுகவுக்கு அதிகமாக விழும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால எத்தனையோ பேர் அதிமுக இணைந்தாலும், பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அணி அணியாக வந்தாலும், அவங்க கள போராளியாகவே இருந்தாலும் அந்த களத்தையே மாற்றக்கூடியவங்க காளியம்மாள் என்பது என்னுடைய நினைவு. ஏன்னா சீமானுக்கு கூட்டம் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்திருக்கேன். அதே மாதிரி காளியம்மாள் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருது அப்படின்றத போய் பார்த்திருக்கேன். ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவில் பிரபலமான ஒரு பெண் பேஸ் கிடையாது. ஆனா அதிமுக நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் அவங்களுக்கும் ஆதரவு வட்டங்கள் இருக்கிறது. ஆனா காளியம்மாள் மாதிரி வெகுஜன மக்கள் ஆதரவு பெற்றவங்க அதிமுக இல்ல. அதோட அடித்தட்டு மக்களுடைய ஆதரவாளராகவே நம்ம காளியம்மாள் அவர்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக மீனவ சமுதாய மக்களுக்காக களத்துல நின்று போராடி இருக்கின்றார்கள். ஸோ அந்த போராட்ட களத்தில் இருந்து நேரடியாக அதிமுகவில் சேர்ந்தது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தான். திமுகவில் பெருசா மீனவ சங்க பிரதிநிதிகள் என்றோ மீனவ மக்களுடைய பிரதிநிதிகள் என்றோ யாருமே இல்லை. அதனால ஒரு வட்டத்துல அதிமுகவுக்கு ஒரு பலம் கூடி இருக்கிறது. காளியம்மாள் அவர்கள் வந்தது மற்ற அரசியல் தலைவர் மாதிரி இல்லாம காளியம்மாள் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கட்சியில இணைந்திருக்கின்றேன். மாநில அளவில் பொறுப்பும் கேட்டிருக்கின்றேன். என் மக்களை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற மாதிரி எனக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். என் மக்கள் படுகின்ற துன்பம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி இருக்கிறேன். அவற்றையெல்லாம் ஆட்சிக்கு வந்ததும் செய்தி தருகின்றேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. திமுக ஆட்சி என்கின்ற போது மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்ப தெரியும் திமுக ஆட்சி நல்லா இருந்திருக்குதா கெட்டதா இருந்திருக்குதா என்று தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட தமிழகத்துல அனுதினமும் பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கமானது வேடிக்கை பார்ப்பதை தவிர வேற ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. அதனால அச்சமுற்று இருக்கின்ற இந்த நிகழ்வு மாற வேண்டும் என்றால் சட்டங்கள் கடுமையாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சட்டங்கள் என்னவோ கடுமையா தான் இருக்குது. ஆனால் அந்த குற்றச்செயலை செய்யறவங்க திமுக காரனே இருப்பதனால தண்டனைகள் அவங்களுக்கு கிடைப்பது அரிதாக இருக்கிறது. அதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா குற்றச்செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும்
காளியம்மாள் அவர்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்தது நல்ல சாய்ஸ் தானுங்க. ஏன்னா அதிமுக அடுத்த தலைமைக்கு யார் வருவாங்க என்று பார்க்கின்ற போது ஒரு 3 பேர் போட்டியில் இருக்கிறார்கள். ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா SP வேலுமணி இருக்கின்றார், 2வது CV சண்முகம் இருக்கின்றார், 3வது C விஜயபாஸ்கர் இருக்கின்றார், 4வது காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில எப்படி சுறுசுறுப்பா பணியாற்றினார்களோ அதே போன்று பணியாற்றினார்கள் என்றால் இந்த 3 பேரையும் விடவ இவங்களுக்கு வயது குறைவு. அதனால அதிமுகவில் இவங்க தலைகளை எல்லாம் தாண்டி கட்சியில தலைமைக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உழைக்கணும். அப்படி உழைக்கின்ற போது அதிமுகவினர் ஒதுங்கி நின்று வாய்ப்பு தரணும். பொறுத்து பார்க்கலாம். பெரிய விக்கெட்டை சேர்த்துட்டா மட்டும் போதாது, அவங்களை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும். காளியம்மாள் அவர்கள் அதிமுக இணைந்து தொடர்பாக நாம் தமிழ் கட்சியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை தேர்ந்தெடுத்திருப்பது சரியான விஷயங்கள் தான். ஆனால் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தா தான் அதுக்கு மதிப்பு. நாம் தமிழர் கட்சியில காளியம்மாளுக்கு மதிப்பு இருந்தது, ஆனா அதிமுகவில் போனா மதிப்பு இருக்குமா? ஊழல் சக்தி என்று அனுதினமும் அதிமுகவை கழுவி ஊத்தென காளியம்மாள் அவர்கள் அந்த ஊழல் சக்தியை சமரசம் செய்து கொண்டு அங்க போய் சேர்றாங்களே அப்படின்னு காளியம்மாள் அவர்கள் அதிமுக சேர்ந்தது வைத்தறிச்சலுடன் பேசணும்னு இருக்கலாம். மொத்தத்துல அதிமுகவில் அனுதினமும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் சேர்வதும் இது போன்ற பிக் விக்கெட்டுகள் அடிக்கடி இணைவதும் அதிமுகவினர் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில சுணக்கமும் இல்ல, தோல்வி அடைவோம் என்ற பயமும் இல்ல. தேர்தல் களத்தை துணிச்சலுடன் மோடி அமித்ஷா தலைமையில தைரியமா சந்திக்கின்றார்கள். மாற்றம் வரப்போது மக்கள் மகிழ்ச்சியா இருக்க போறாங்க. உங்க கருத்தை சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்பாக. நன்றி.